எந்த நேசு கல்வாரியில் கோடும் குருசிலே மகிமையின் ராஜன் மாபாவின் ரூபமா அற்பமான என்னை மீட்க அற்புத நீர் மரித்தீரே. பாவ இருளில் மூழ்கியிருந்தேன், என்னை பரிசுத்தமாக்கினீர். அற்பமான என்னை மீட்க அற்புத நீர் மரித்தீரே. பாவ இருளில் மூழ்கியிருந்தேன், என்னை பரிசுத்தமாக்கினீர். ஓங்கி அறைந்தனர், வாளால் அடித்தனர், வெட்கப்படுத்தி நிறுத்தினர். நொறுக்கப்பட்டேன், ஒடுக்கப்பட்டேன், சிலுவையில் சிங்கமானேன். உழப்பட்ட நிலம் போல உந்தன் சரீரத்தை கிழித்தனர். என் பாவங்கள் ஒன்றொன்றாய் உந்தன் காயங்களில் காண்கிறேன். உழப்பட்ட நிலம் போல உந்தன் சரீரத்தை கிழித்தனர். என் பாவங்கள் ஒவ்வொன்றாய் உந்தன் காயங்களில் காண்கிறேன். உந்தன் காயங்களில் காண்கிறேன். நெஞ்சம் உருகுதே, கண்கள் கலங்குதே, எந்த நேசு கல்வாரியில் கோடன் குருசிலே மகிமையின் ராஜன் மாபாவியின் ரூபமாய் பிளந்த சரீரம் புது கிருபை நான் பெற்றேன். நான் தரித்திட எனக்காகவே நீ தரித்திட ஆனீரே. நீ சிந்தின உம் இரத்தத்தால் புது கிருபை நான் பெற்றேன். புது கிருபை நான் பெற்றேன். நெஞ்சம் உருகுதே, கண்கள் கலங்குதே, எந்த நேசு கல்வாரியில் கோடன் குருசிலே மகிமையின் ராஜன் மாபாவியின் ரூபமாய் அற்பமான என்னை மீட்க அற்புத நீர் மரித்தீரே. பாவ இருளில் மூழ்கியிருந்தேன், என்னை பரிசுத்தமாக்கினீர். அற்பமான என்னை மீட்க அற்புத நீர் மரித்தீரே. பாவ இருளில் மூழ்கியிருந்தேன், என்னை பரிசுத்தமாக்கினீர். நெஞ்சம் உருகுதே, கண்கள் கலங்குதே, எந்த நேசு கல்வாரியில் கோடும் குருசிலே மகிமையின் ராஜன் மாபாவியின் ரூபமாய். தேவனுடைய சமூகத்தில் அவருடைய சரீரமாகிய அப்பம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, இரத்தமாகிய ரசமும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கனமோடி நான் ஜெபம் பண்ணி அதை நம்ம தேவனுடைய கரத்துலேருந்து வாங்கி நம்ம சாப்பிட போகிறோம். நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செஞ்சிட்டிங்கன்னா இன்றைக்கி விடுதலையோடு தான் நீங்கள் போவீங்க, ஆசீர்வாதத்தோடு தான் போவீங்க. வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையை நீதி உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டி குட்டியாக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வரும்போது அவர் சரீரத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு துளி இரத்தமும் அவருடைய சரீரமாகிய அந்த சதையும் நம்முடைய பாவத்தை நிச்சயமாக மன்னித்து பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்தால் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக வீட்டுக்கு போவீங்க. நீங்கள் அறிக்கை செய்யாதவர்கள் இருந்தால் அப்படியே தான் நீங்கள் வீட்டுக்கு போவீங்க. திருவிழா எடுத்து பிரயோஜனம் கிடையாது. அறிக்கை செய்தவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், எண்ணத்தினாலும் அபாத்திரமாய் போஞ்சனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஜெபிப்போம். தேவனே, உம்முடைய பரிசுத்த பிரகாரத்திலே இருக்கிறதான இந்த அப்பத்தை உம்முடைய சரீரமாகவும் இந்த ரசத்தை உம்முடைய இரத்தமாகவும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. இதை புசிக்கிற நாங்கள், இதை பானம் பண்ணுகிற நாங்கள் உம்முடைய சரீரத்தினுடைய பங்காக, உம்முடைய இரத்தத்தினுடைய பங்காக எங்களை நிலைப்படுத்தி இந்த பூமியிலே சாட்சியை நிற்க கிருபை தாரும். ஆகவே இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உங்கள் கையில் தரப்பா. நீங்கள் தான் சொந்தக்காரர் ஆண்டவரே. இந்த சரீரம், இந்த அப்பம் உம்முடைய சரீரத்துக்கு சொந்தமானது ஆண்டவர். இந்த ரசம் உம்முடைய இரத்தத்துக்கு சொந்தமானது ஆண்டவர். இந்த இந்த பதார்த்தங்களை உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பரிசுத்த கரத்திலே தருகிறோம். நீங்கள் தொட்டு அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கு கொடுங்கப்பா. இதை புசிக்கிற எங்களையும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இதை பானம் பண்ணுகிற எங்களை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சரீரத்தை போல எங்களை சரீரமாக மாற்றும் ஆண்டவரே. இதை உம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுத்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். உம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பிதாவே, உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த சரீரத்தையும் இந்த இரத்தத்தை நாங்கள் புசித்து பானம் பண்ண கிருபை தாரும். கொடுக்கிற அடியார்களையும் புசிக்கிற பானம் பண்ணுகிற எங்களையும் உம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது உங்களுடைய கரத்தில் கொடுப்பார்கள். நீங்கள் அப்பத்தை வலது கையிலையும் ரசத்தை எடுத்துகளை வச்சு ஜோம் பண்ணிட்டுருங்க. கடைசியாக ஜோம் பண்ணி நம்ம எல்லாம் சாப்பிடலாம். நம்முடைய கோயில் பிள்ளைங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. சிலுவையில் சிந்தின ரத்தம் என் மேல சுத்த பாவி நான் பரிசுத்தமாவே, இயேசுவே பாவி நான் பரிசுத்தமாவே. சிலுவையில் சிந்தின ரத்தம் என் மேல சொட்ட சொட்ட பாவி நான் பரிசுத்தமாவே, இயேசுவே பாவி நான் பரிசுத்தமாவே. வேர்வை ரத்தமாகி பெருந்துளியாய் மண்ணில் விழ, முதுகின் அங்கமெல்லாம் நிலமுலமாய் உழப்பட. வேர்வை ரத்தமாகி பெருந்துளியாய் மண்ணில் விழ, முதுகின் அங்கமெல்லாம் நிலமுலமாய் உழப்பட.
அப்படியே வலது கையில் இருக்கிற அப்பத்தை பரலோகத்துக்கு நேராக காட்டுங்க. இடது கையில் இருக்கிற ரசத்தையும் பரலோகத்துக்கு நேராக காட்டுங்க. நான் ஜெபம் பண்ணும். தேவனே, உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த சரீரத்தையும் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த இரத்தத்தையும் நாங்கள் புசித்து ஒரு மனதோடு ஒரே ஐக்கியமாய் நாங்கள் பங்கெடுத்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தார், ஆசீர்வதித்து தார். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். ஒரு மனதோடு சாப்பிடுவோம். அன்பின் விருந்தாமே, கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்ப துயர்